வரலாற்றில் எந்த மொழியும் கடவுள் உருவாக்கவில்லை. சிவபெருமானது உடுக்கையிலிருந்து தமிழ் பிறக்கவில்லை. பிரம்மாவின் மூச்சு என்பது வேத மொழியாக மாறவில்லை. அனைத்து மொழிகளையும் உருவாக்கியவர்கள் மனிதர்கள். மனிதன் தன் பயன்பாட்டுக்காக உருவாக்கிய மொழி. ஆதிக்கவாதிகள் என்ன செய்தார்கள்? சிலவற்றை வேத மொழி தேவ மொழி என்று மாற்றினார்கள். அது உங்களுக்கு இல்லை என்று அகற்றி வைத்தார்கள். அந்த மொழியை ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் கருவியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். நமது மொழிக்குழு என்பது நம்மை பலப்படுத்துகின்ற, வலிமைப்படுத்துகின்ற, நவீனப்படுத்துகின்ற ஒரு மொழிக்குழை விரும்புகின்றோம். மொழியை வெறிக்காக பயன்படுத்துவதை விரும்பவில்லை. மொழியை நமது நலனுக்கு பயன்படுத்த விரும்புகின்றோம். எந்த மொழி எத்தனை மொழி என்பதை எம் உரிமையில் வருகின்ற விஷயம். இத்தனை மொழி இந்த மொழி என்பதை சொல்லுவதற்கு அவர்கள் யார்? அப்படி ஒருவன் கூறிவிட்டால் அவன் நமக்கு அந்நியன். அப்படி கூறிவிட்டால் நாம் தேச துரோகி.